என்னைக்கு எந்த பிரச்சனாலும் கட்சியை உங்களை காப்பாத்தது கைவிட்டுரும். இந்த வார்த்தையை சொன்னார். எனக்கு மட்டுமல்ல, எல்லா செய்தி தொடர்பாளர்களும் கேட்டு கேட்பறாங்க. எவ்வளவு பேர் உண்மை சொல்றான்னு தெரியல. கேட்டு பாருங்க. பிரதர், நீங்க பர்சனலா ஒரு லாயர் வச்சுக்கோங்க பிரதர். பார்ட்டி வில் நெவர் சேவ் யூ. கட்சிக்குள்ள இருந்து கட்சிக்காக நான் பேசிய பொழுது வந்து சொன்ன வார்த்தை, பார்ட்டி வில் நெவர் சேவ் யூ பிரதர். உங்களுக்கு ஒரு லாயர் வச்சுக்கோங்க. அந்த செய்தி தொடர்பாளர்ட்ட பேசிட்டேன். உங்க அண்ணனே ஒரு லாயரா இருக்காரு. அவர் பாத்துக்குவாரு. இவர்ட்ட பேசிட்டு இவர் ஏற்கனவே 2 3 கேஸ் வச்சிருக்காரு. இவர் லாயர் வச்சிருக்காரு. அதனால நீங்க தான் பிரதர் எனக்கு லாயர் இருக்கான்னு உங்களுக்கு தெரியல. லாயர் வச்சுக்கோங்க பிரதர். இந்த கட்சி என்னைக்குமே உங்களை காப்பாத்தாது. நாங்க கைவிட்டு போயிட்டே இருப்போம். யார ஒரு வருஷமா அந்த கட்சிக்காக கதறி கதறி போய் செய்தி தொடர்பாளருக்கே அந்த நிலைமைன்னா, நீங்க மாவட்ட செயலாளரா இருக்கலாம், இல்ல அதற்கு அடுத்தடுத்த நிலையில இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? நீ யார்றான்னு கேட்பானுங்க. பாவம் இந்த உண்மையிலே இந்த வீடியோஸ்லாம் போடுறாங்கல்ல, அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ்ங்கிற பேர்ல அவங்கள பார்த்தா உண்மையிலே எனக்கு பல நேரங்கள்ல என்னன்னா அசிங்கமா திட்டிருக்கானுங்க. ஆனா அவங்கள பார்த்து இரக்கமா தான் இருக்கு எனக்கு. உங்கள தூக்கி உள்ள போட்டு உங்க வாழ்க்கை கேரியரே ஸ்பாயில் ஆனாலும் விஜய் வரவே மாட்டார். விஜய் ஒரு வார்த்தை அவன் யாரு ஏங்க மதியழகன் கோர்ட் என்னங்க பேசினாரு? 2வது நாள் என்ன பேசினாரு? இறந்தவர்கள் எல்லாம் அந்த கூட்டத்தில் வந்தான் செத்தார்கள் என்பதற்கு என்ன ஆதாரம்னு கேட்டான் அவன். நான் யாரையுமே நான் வந்து மரியாதை குறைய பேச மாட்டேன். அவன்லாம் மனுஷனே கிடையாது. அவன் எப்படி பேசுறான்? இறந்தவர்கள் அந்த கூட்டத்தில் வந்து எதுக்கு அவசர அவசரமா நீங்க உடற்கூறாய்வு பண்றீங்க? எங்க அவங்க இங்க தான் செத்தாங்கன்னு யாருக்காவது உங்களுக்கு ப்ரூஃப் இருக்கா? அப்படின்னு கேட்கறான் அவன். எவ்வளவு கேவலப்படுத்துறாங்க. நீங்க இன்னும் அந்த குடும்பங்கள் ஆனா உண்மையிலேயே நான் பார்த்த வரைக்கும் அந்த குடும்பம் விஜய் அண்ணாக்கும் இதுக்கும் என்னங்க சம்மந்தம்? விஜய் அண்ணா ஏதோ ஒரு விபத்து ஏற்பட்டுருச்சுங்க. இல்ல என்ன சொல்லப்போனா திமுக செஞ்சிருச்சுங்க அப்படின்னு சொல்றவங்க கூட விஜய் அண்ணாவை யாருமே குறை சொல்லல. ஆனா இந்த குரூப் என்ன சொல்லுது? நீ எங்க கூட்டத்துல செத்தியா நீ? அப்படின்னு கேட்கிற ஒரு கும்பலாக இருக்கிறது. நீங்க அந்த கும்பல்ட்ட வந்து நீங்க என்ன எதிர்பார்ப்பீங்க? அவங்க மனைவி மதியழகன் மனைவி என்ன பேசுனாங்க அன்னைக்கு? எவ்வளவு கேவலமா பேசுனாங்க. என் வீட்டுக்காரர் வந்து அஜித் குமார் மாரி அடிச்சு கொன்றாதீங்க. எவ்வளவு கேவலமான ஸ்டேட்மெண்ட் அது. இது யார் பேச வைக்கிறா? இதுவும் ஜான் தான் பேச வைக்கிறான். எல்லாவற்றையுமே இங்க ஸ்கிரிப்ட் எழுதி ஒருத்தர் குடுத்துட்டே இருப்பாங்க. எல்லா இடத்துக்கும் அனுப்பிச்சிட்டே இருப்பான். அது மட்டும் இது மட்டும் பேசுமா நீ. இப்படி கண்ணீர் வடிச்சு பேசுமா நீ. இது சொல்லுவா. அந்த அம்மா உண்மையில சுயறிவு இருந்தா என்ன யோசிக்கணும்? இன்னைக்கு புஷி ஆனந்த் என் புருஷன் வந்து புஷி ஆனந்த் போட்டோவையும் விஜய் போட்டோவையும் வச்சுட்டு சாமி மாதிரி கும்பிட்டுட்டு இருந்தானே. அந்த புஷி ஆனந்த் போய் என்ன சொல்லிருக்காரு? எல்லாமே வந்து மதியழகன் தாங்க காரணம். எனக்கு இதுக்கு என்னங்க சம்மந்தம்? அவர தான் அரெஸ்ட் பண்ணிட்டீங்களா? தூக்கி உள்ள போடுங்க அவர. நான் எப்படிங்க அது காரணமாவேன்னு சொல்லிட்டு அவர் வாதாடுறாருன்னா, நீ மற்ற மாவட்ட செயலாளர் புஷி ஆனந்திற்காக உயிரை கொடுக்கக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் யோசிக்க வேண்டிய தருணம் இது. நாளைக்கு இவங்கெல்லாம் போகலான்னு சொல்லிட்டு காளிமண்டு எல்லாம் சேர்ந்து சம்பாரிச்சாங்க, சேர்ந்து கொள்ளடிச்சாங்க. அது வரைக்கும் எல்லாரும் சந்தோஷமா இருந்துச்சு. ஒரு பிரச்சனைன்னு வந்தா விட்டுட்டு ஓடிடுவாங்க. நான் உண்மையிலே சொல்றேன் இல்லையா? இதுல மதியழகன் அரசியல் கட்சிகள்ல ஒரு கைது நடவடிக்கை அப்படின்றது அது அரசியல் யதார்த்தம் தானே அது. இல்ல யதார்த்தம் தாங்க. நான் சொல்றேன் இல்ல, இந்த சம்பவத்துல உண்மையிலேயே மதியழகனுக்காக நான் வருத்தப்படுறேன். இன்னொருத்தர் அரெஸ்ட் பண்ணுங்க. அவங்க எல்லாம் என்னங்க பண்ணுவாங்க? புஷி ஆனந்த் வர்றாரு. அவர் நான் ஃப்ரண்ட்ல நின்னு நான் மீடியாக்கு போஸ்ட் குடுத்துட்டே போவேன். என் பின்னாடி ஒரு கூட்டமா வாங்க. அவ்வளவுதான். பேர் மட்டும் இந்த ஊர்ல நடக்கிறனால உன் பேரை கையெழுத்து போட்டு கொடு. இதை தவிர மதியழகன் செஞ்ச பாவம் பண்ண. உண்மையான இது நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் யாரு? நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் என்பவர் ஜான் ஆரோக்கியசாமி, புஷி ஆனந்த், விஜய், ஆதவ் அர்ஜுனா, சீட்டா நிர்மலன் இவங்க தானே.